Hello motorcycle lovers. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Yamahaவோட RX100 அப்படிங்கிற ஒரு 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் கிங் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் ரீலான்ச்சிங் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Yamaha பொறுத்த வரைக்கும் அப்கமிங் நிறைய நியூ மாடல் மோட்டார் சைக்கிள் லான்ச் பண்ண போகிறாங்க. அதில் திரும்பவும் ரீலான்ச்சிங் பண்ண போகிற இந்த RX100 பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த RX100 அப்படின்னும் போது கண்டிப்பாக பெஸ்ட்டான ஒரு லுக், அதே சமயம் பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸில் லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு RX100ல பிடிச்ச விஷயம் எது அப்படிங்கறத வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Yamaha பொறுத்த வரைக்கும் ரொம்ப காலமாக இந்தியாவில் அவங்க வந்து டெபியூ பண்ணதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் பெஸ்ட்டான ஒரு பர்ஃபெக்டான மோட்டார் சைக்கிள்னால் டெஃபினட்டாக எல்லாரும் RX100 சொல்லுவாங்க. ஏன்னா அது ஒரு 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் அப்படிங்கிறதுனால அதோட சவுண்டாக இருக்கட்டும், அதோட பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அந்த பைக்கோட டிசைனாக இருக்கட்டும் எல்லாமே வேறு லெவலில் இருந்ததுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த RX100 அதே மாதிரியான டிசைனில் வந்து இன்னொரு நியூ மோட்டார் சைக்கிள் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. டெஃபினட்டாக அந்த பைக்கில் வந்து உங்களுக்கு 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இந்தியாவோட எமிஷன் அந்த ஒரு கண்ட்ரோலில் மூலியமாக பார்த்தீங்கன்னா BS6 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் 2 ஸ்ட்ரோக் இன்ஜினில் BS6 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஹார்டான விஷயம். ஸோ அதனால் Yamaha என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஸ்ட்ரோக் இன்ஜினில் வந்து உங்களுக்கு BS6ல் வந்து கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூ மாடல் RX100 வந்து கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மோட்டார் சைக்கிளாக இந்த RX100 வரப்போகுது. இப்போ ரீசெண்டாக கீவே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஒரு என்ட்ரி லெவல் நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டரான SR125 அப்படியே RX100 மாதிரியே வந்து பில்ட் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க இந்தியாவில். ஸோ அதனால் Yamaha என்ன பண்ணுறாங்கன்னா டெஃபினட்டாக நாங்களும் RX100 நாங்கள் திரும்பவும் இந்தியாவில் இறக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா டெஃபினட்டாக 1 லட்ச ரூபாய்க்கும் கம்மியாக தான் நாங்கள் இந்த பைக்கை வந்து இந்தியாவில் சேல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ RX100 பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பெஸ்ட்டான இன்ஜின் கொடுத்துருந்தாங்க. 2 ஸ்ட்ரோக் இன்ஜின், சர்க்குலரான ஹாலஜன் ஹெட்லாம்ப் இருந்தது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா கிளஸ்டரும் அனலாக் கிளஸ்டர், அதே சமயம் உங்களுக்கு ஹேண்டல் பார்னு பார்த்தீங்கன்னா அப்ரேட்டான ஹேண்டல் பார், ஃப்ளாட் சீட் இருந்தது. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் உங்களுக்கு வந்து ஸ்போக் வீல்ஸோட உங்களுக்கு வந்து ரிம் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் ABS எதுவும் கிடையாது, டிஸ்க் பிரேக் கிடையாது, ட்ரம் பிரேக்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. பட் இருந்தாலும் பெஸ்ட்டான ஒரு மோட்டார் சைக்கிள் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஸ்ட்ரோக் 4 வால்வ் இன்ஜின் வரப்போகுது. சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்டு இன்ஜின் தான் வரப்போகுது. அதே சமயம் ஹார்ஸ் பவர் அண்ட் டார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 ஹார்ஸ் பவரும் 11 நியூட்டன் ஆஃப் டார்க்கும் வந்து கொடுக்க போகிறாங்க. இந்த பைக்கில் உங்களுக்கு டெஃபினட்டாக 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோர்க்கும், ரியரில் நைட் ராக்ஸ் மோனோ ஷாக் சஸ்பென்ஷன் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லாட்டி ஷாக் அப்சர்வர் வந்து கொடுக்கறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அண்ட் இந்த RX100 டெஃபினட்டாக இப்போ வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா XSR125 இப்போதைக்கு இந்தியாவில் லான்ச் ஆகிறது கஷ்டம். பட் அப்கமிங்கில் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த RX100 நீங்கள் வாங்குறது ரொம்பவே வேல்யூ ஃபார் மணின்னு சொல்வேன். நான் சொல்லி உங்களுக்கு RX100 பற்றி தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் லெஜெண்டரி மோட்டார் சைக்கிள் இன் இந்தியா அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக RX100 எல்லாருமே சொல்லுவாங்க. அந்த பைக்கோட சவுண்டாக இருக்கட்டும், அந்த பைக்கோட டிசைனாக இருக்கட்டும், அந்த பைக் கொடுக்கக்கூடிய கம்ஃபர்டபுளாக இருக்கட்டும் எல்லாமே பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். அண்ட் இந்த RX100 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வரப்போகிறது கிடையாது. செமி கிளஸ்டர் தான் கொடுக்க போகிறாங்க, டிஜிட்டல் அண்ட் அனலாக். இதில் வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டியும் வரப்போகுது. டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் சிஸ்டம் அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கால் கனெக்ட் அண்ட் டிஸ்கனெக்ட், மியூசிக் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான ஃபெசிலிட்டியும் கொடுக்க போகிறாங்க. LED ஹெட்லாம்ப்ஸ், LED டெயில் லேம்ப், இண்டிகேட்டர்ஸ் ஹாலஜன் பல்பில் தான் கொடுக்க போகிறாங்க. அண்ட் இந்த RX100ல உங்களுக்கு கிராப் ரேல்ஸ் வந்து பில்லியனுக்கு கொடுக்க போகிறாங்க. பில்லியன் ஃபுட் ரெஸ்ட் இருக்க போகுது. எந்த ஒரு ஸ்டெப் அப் சீட்டும் கிடையாது, ஸ்பிளிட் சீட்டும் கிடையாது, ஃப்ளாட்டான சீட் தான். இந்த பைக் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஹைட் கம்மியாக இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பைக்காக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஷார்ட்டான ரைடர்ஸும் சரி, ரொம்ப ஹைட்டான ரைடர்ஸும் சரி ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இந்த பைக் வந்து ரைட் பண்ண முடியும். டெய்லி கம்யூட்டர் பைக்கை தான் இந்த RX100 இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறோம். பெருசாக ரொம்ப டெக்னாலஜி எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிறத Yamaha தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. இந்த பைக் பார்த்தீங்கன்னா பிலோ 1 லேக்கில் நாங்கள் இந்தியாவில் புதுசாகவே லான்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து Yamaha தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு Yamahaவோட இந்த RX100ல பிடிச்ச விஷயம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த RX100 ஏன் இன்றைக்கும் நிறைய ஃபேன்ஸ் வந்து லைக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவிலிருந்து இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் எவ்வளோ பெரிய டைப்பாக வேணாலும் டைப் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. RX100 பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான நிறைய மோட்டார் சைக்கிள் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் டெய்லி நான் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த பைக் பிடிக்குமா பிடிக்காதா, இல்லை வேறு ஏதாவது பைக்கை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி guys. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் நண்பா. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.